ஹலோ எவ்ரிவன். ஆடியன்ஸை அலற வைத்த அமானுஷ்யம். அருள்நிதியின் டிமாண்டி காலனி 2 பத்தின விமர்சனங்கள். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு டிமாண்டி காலனி வெளிவந்தது. ஒரே இரவில் அடுத்தடுத்து மரணத்தை சந்திக்கும் நண்பர்களும் அதற்கு பின்னால் இருக்கும் செயின் தான் இந்த படத்தின் மையமாகி இருக்கிறது. இப்படியும் பார்வையாளர்களை அலற வைக்கலாம் என நிரூபித்த படமும் இதுதான். இன்னும் சொல்லப்போனால் பேய் சீசனை ஆரம்பித்த பெருமையும் இப்படத்திற்கு உண்டு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் 2ஆம் பாகம் இன்று வெளியாகியுள்ளது. இதன் விமர்சனத்தை இங்கு விரிவாக காண்போம். முதல் பாகத்தில் அருள்நிதி கேரக்டர் இறப்பது போல் முடிக்கப்பட்டிருக்கும். அதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து அவர் இறக்கவில்லை என ட்விஸ்ட் வைத்து படத்தை தொடங்கியுள்ளார். அப்படி என்றால் அவர் எப்படி தப்பித்தார், அந்த செயின் என்ன ஆனது, அதன் பின்புலம் என்ன என்பதை தான் 2ஆம் பாகத்தில் சுவாரஸ்யத்துடன் திகில் கலந்து கொடுத்துள்ளார் இயக்குனர்.